அன்பானவர்களே, இந்த காலகட்டத்தில் குடும்பங்கள் எல்லாம் சிதறுண்டு போய் விடுகிறது. குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. எங்கே பார்த்தாலும் சண்டையாக தான் பெரும்பான்மையாக வந்திருக்கிறது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்மை முழுமையாக இயேசுவுக்கு நாம் அர்ப்பணம் செய்ய மறந்து போய் விடுகிறோம். நமக்கு விருப்பம் இல்லை. ஏதோ சண்டே சர்ச்சுக்கு மட்டும் அப்படி போயிட்டு வந்தால் போதும். அது உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. நாம் எப்படிப்பட்ட மக்களாக நம்ம வாழ்க்கையில் இயேசுவை பற்றி நாம் பிரதிபலிக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நாம் உண்மையான கிறிஸ்தவங்களா இல்லையா அப்படின்னு. இப்போ விசேஷமாக நம்ம என்ன அப்படின்னா, ஆதாம் காலங்களில் மனிதன் என்ன பார்க்குறோம், கடவுளோடு தொடர்பு கொள்ள விரும்பி பலிபீடங்களை கட்டி பலி செலுத்தி பலியின் மூலமாக கம்யூனிகேஷன். பின்பு என்ன பார்க்குற மோசே நாட்களில் ஆசாரிப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பெட்டியின் மூலமாக அங்கே ஆண்டவருக்கு அவங்களுக்கும் தொடர்பை நம்ம பார்க்குறோம். சாலமோன் நாட்களில் தேவ ஆலயத்தில் ஜெபம் பண்ண மக்கள் அதிக ஆவல் உள்ள மக்களாக இருந்திருக்கிறார்கள். எப்படியோ இந்த காலகட்டத்தில் இயேசு தன்னையே ஜீவ பலியாக கொடுத்து விட்டார். எனவே நாம் ஜெபம் இல்லாவிட்டால் ஆண்டவரோடு நம்மால் தொடர்பு பண்ணவே முடியாது. எந்த உறவும் இல்லாமல் போய்விடும். நம்முடைய துன்பம், துயரம், கவலை எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் சொல்லி அதன் மூலமாக நாம் ஒரு பெரிய விடுதலையும் நாம் பெற்றுக்கொள்ள தேவன் அழைக்கிறார். எனவே குடும்ப ஜெபம் எல்லாரும் சேர்ந்து அப்படி ஜெபம் பண்ணுறீங்களா? குடும்ப ஜெபம் உண்டா? குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்லுவார்கள். எனவே இந்த நாள் முதல் டைம் முன்ன பின்ன அப்படிலாம் இருக்கலாம். அதெல்லாம் ஒரு டைமை கண்டுபிடிச்சி எல்லாரும் உட்காந்து அப்படி ஜெபிக்கின்ற பொழுது அங்கே அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். இயேசு அந்த இடத்துல நிற்பார், நம்முடைய தேவையெல்லாம் சந்திப்பார், ஒருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பார். அபிஷேகம் பண்ணப்படாத பிள்ளைகள் மேலும் இந்த அபிஷேகம் இறங்குவதை நான் என் வாழ்க்கையில் கண்டிருக்கிறேன். எனவே நாம் நம்முடைய தேவனை ஆராதிக்க வேண்டும். முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களெல்லாம் நாம் அதிகமானவர்களுக்கு தியானித்து இருக்க வேண்டுமே தவிர கவலைகள் கஷ்டங்களை மாத்திரம் பார்த்து கொண்டு இருக்காதபடி, ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் என்று நாம் ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக குடும்பங்களில் பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க காத்து கொண்டு இருக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு வழி குடும்ப ஜெபம். ஜெபம் பண்ணுமா, பரலோபிதாவே, நாங்கள் மட்டும் எங்கள் வீட்டில் ஃபேமிலி ப்ரேயரே கிடையாதப்பா, இந்த நாள் முதல் நான் குடும்ப ஜெபம் செய்யத்தக்கதான கிருபை தாரும். கர்த்தாவே, இது எங்களுக்காக எல்லாவற்றையும் இது முடிக்கின்ற கிருபைகளுக்காக நன்றி. ஆமேன், ஆமேன்.